وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்ப அமைப்பிலே ஆண்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டவர்களாக இருப்பதை நாம கடந்த சில நாட்களாக பார்த்தோம். ஆண்களிடத்திலே நிர்வாகத்தை ஒப்படைத்திருக்கிற இஸ்லாம் அவர்கள் தன்னிச்சையாக மனம் போனபடி நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கவில்லை. நிர்வகிக்க வேண்டும் என்றால் அது எப்படியெல்லாம் நிர்வகிக்க வேண்டும், அவங்க என்னென்ன விதங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளையும் இஸ்லாம் ஆண்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நான் ஒரு நிர்வாகியா இருக்கிறேன், நான் எப்படி வேண்டாலும் அடிப்பேன் உதப்பேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் என்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரமாக ஒரு கரடு முரடாக பெண்களிடத்தில் நடந்து கொள்ளலாமா? அந்த மாதிரி ஆண்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டா அப்படி வழங்கப்படல. இஸ்லாம் எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாலும் அதற்குரிய விதிமுறைகளை சொல்லிதான் ஒப்படைக்கும். விதிமுறைகளை சொல்லலன்னு சொன்னா மனுஷன் தன்னிச்சையா ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவான், அது தவறுல போய் முடிந்துடும். அப்ப இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகள் வேற வேற சமுதாயங்கள்ல எல்லாம் இழைக்கப்படுது இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த விதிமுறைகளோடு பொறுப்பு ஒப்படைக்கல. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொன்ன உடனே அவன் என்ன வேண்டாலும் நம்ம மனைவியை செய்யலான்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான், எப்படி வேண்டாலும் கொடுமைப்படுத்தலாம், அதை யாரும் எதிர்த்து கேட்க கூடாது என்கிற மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது வேற வேற சமுதாயங்கள்ல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வகிக்கிற பொறுப்பு அது வழிகாட்டலோட சொல்லி தரப்பட்டிருக்கிறது, எப்படி எல்லாம் நீங்க நிர்வகிக்கணும். உதாரணமா இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எப்படின்னு பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹுதைபியா என்கிற ஒரு உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி ஒரு பெரிய கூட்டத்தோடு மக்காவுக்கு போறார்கள். போகும் சுருக்கமான சம்பவம், அந்த ஹுதைபியாவுடைய சுருக்கமான நிகழ்ச்சி. போகும் பொழுது மக்காவுல உள்ள காபியர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க அனுமதிக்க முடியாது, எங்க ஊர் இது, நாங்க ஊரை விட்டு உங்களை விரட்டி விட்டுட்டோம், நீங்க அங்கே இருந்து பெரிய படதிரண்டு உள்ளுக்குள்ள வணக்க வழிபாடு செய்ய வர்றது நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். அவங்க ஏன் மறுக்கிறாங்கன்னா, ஏதாவது கைப்பற்றிக்கிடுவாங்களோ, கூட்டமா ஊரையே அவங்க எடுத்துக்கொள்வார்களோங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அவங்க அதுக்கு மறுக்கிறாங்க. அப்ப மறுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, தூதராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்கள தடுத்த காபியர்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த வருஷம் உங்களை விட முடியாது, அடுத்த வருஷம் தான் உங்களை நாங்க அனுமதிப்போம், இப்ப நீங்க திரும்பி போயிடணும், ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், நமக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம். ஏன்னா எல்லாம் ஒரு குடும்பம். இஸ்லாம் குஃப்ருங்கிற வகையில பிரிஞ்சு இருந்தா கூட மாமாங்க மர்மம் இங்க, மச்சாங்க மச்சனை இங்க, அண்ணங்க தம்பி இங்க, ஒரு ரத்தம். அதனால என்ன பண்றாங்கன்னா, நமக்குள்ள இனிமேல் சண்டை வேண்டாம், நீங்க இப்ப மக்காவுக்குள்ள நுழைவது பிரச்சனைகளை உண்டாக்கு, நீங்க இந்த முறை நீங்க திரும்பி போய்விட வேண்டும், அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி வந்தீர்களே ஆனால் நாங்க அதை அனுமதிப்போம், ஆனா அதுக்கு சில கண்டிஷன்கள் போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கணும்ங்கிறாங்க. பல ஒப்பந்தங்கள் பண்றாங்க. என்ன ஒப்பந்தம்? இந்த மக்காவிலிருந்து யாராவது உங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட திருப்பி தந்துடணும், உங்க ஊர்ல இருந்து யாராவது மதம் மாறி எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா நாங்க அவரை திருப்பி தரமாட்டோம். இப்படி எல்லாமே ஒன் சைடாவே அவங்களுடைய நிபந்தனைகள் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. புத்த சஹாபாக்கள் கடுமையான கோபம். என்ன கோபம்? எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, உம்ரா செய்யன்னு கூட்டிட்டு வந்தீங்க, அல்லாஹ் வணங்குறதுக்கு வந்திருக்கும் போது அவன் வேணாங்கிறானோட நீங்க எப்படி ரொம்ப இறங்கி போகணும், எதுக்கு நீங்க போட்டு பணிஞ்சு போறீங்க, நம்ம சரியான மார்க்க உமர்லான்னு சண்டையே போடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட நாம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோமா இல்லையா, நம்ம ஹக்லையும் அவங்க பாத்திலையும் இருக்கிறோமா இல்லையா, பிறகு எதுக்கு நீங்க ஓவரா நீங்க பணிஞ்சு சரணடைஞ்சு போறீங்க. அவங்களுடைய கண்டிஷன் எல்லாம் பார்த்தா அதை மக்காவில இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னா புடிச்சு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணுமா, மதீனாவுல இருந்து யாராவது மக்காவுக்கு திரும்பி மதம் மாறி வந்துட்டாங்கன்னா அவங்க தரமாட்டாங்களாம். இதெல்லாம் என்ன ஒரு சைடா இருக்கு அப்படிங்கிறவ நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சேபனை பண்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை ஏற்படணும், சமாதானம் ஏற்படணும் என்பதற்காக வேண்டி ரொம்ப விட்டு கொடுக்கறாங்க. ஆனா அந்த விட்டு கொடுக்கறதுலாம்
பெரிய வெற்றின்னு அல்லாஹ் ஒரு வசனமே இறக்குறான். இன்னா ஃபதஹனாலக ஃபதஹம் முபீனா, உமக்கு தெளிவான வெற்றியை நம்ம தந்து விட்டோம். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்குறான்னு வைங்களேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னா உறுதியாக அந்த ஒப்பந்தத்தை சொல்லி பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி கையெழுத்து ஆகிவிட்டது. கையெழுத்தான உடனே இப்ப உம்ரா செய்யலைல, ஆனா அந்த ஒட்டகத்தை ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி. அது என்ன செய்யணும், உம்ராவெல்லாம் முடித்து விட்டு அதுக்கு வந்து தலைமுடிய வெட்டி விட்டு அல்லது முட்டை அடித்து விட்டு என்ன செய்யணும், கொண்டு வந்த குர்பானியும் கொடுத்துட்டு திரும்பி போகணும். இப்ப இந்த குர்பானி எல்லாம் கொண்டு வந்துட்டோம்ல, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, நம்ம உம்ரா விட்டு தடுக்கப்பட்ட காரணத்தினால எல்லாரும் முட்டை அடித்து விட்டு தலைமுடியை குறைத்து விட்டு ஏதோ ஒன்று செய்யணும். உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றின பிறகு ஒன்னு முட்டை அடிக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், கொஞ்சம் முடிய குறைச்சிக்கொள்ளணும், ஏதோ ஒன்று செய்யணும். அப்ப இதை நீங்கள் செய்து விட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகம் ஆடு மாடு இருக்கும் இல்லையா, அதை இங்கே அந்த இடத்துலயே நீங்க வந்து அறுத்து பழியிட்டு நம்ம திரும்புவோம் அப்படிங்கிறாங்க. ஊர் ஆள் எந்திரிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கு அப்படி கட்டுப்படக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் இப்ப கட்டுப்பட மறுக்கிறாங்க. எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் புறப்பட்டு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, குர்பானியை கொடுங்க, முட்டை அடிங்கிறாங்க. ஒரு ஆளு கூட எந்திரிக்கவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையில முதல் தடவை இதை சந்திக்கிறாங்க சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்லிவிட்டார்களே, ஆனால் அப்படியே கேட்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து எல்லாம் பேசி வச்சு முடிவெடுத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்துக்கிறவே முடியல. அது எப்படி நம்ம பணிகிறது, நம்ம கை மேலையில இருக்குன்னு நம்ம இறக்கி விட்டீங்களே, அவங்களுக்கு பணிஞ்சு திரும்பி போறோமே, நம்ம கௌரவம்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்வுகள் வந்து இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா அவங்களுக்கு கூடாரம் இருக்கும் இல்லையா, கூடாரத்துக்கு போறாங்க. கூடாரத்தில் உம்மு சலமா மனைவியை அழைத்து வந்திருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி கிட்ட போனோன்னே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பாக்குறாங்க. பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் சந்திக்காத ஒரு பிரச்சனையா இருக்குல்ல, இன்னும் இப்படி நம்ம சொல்றோம், இவ்வளவு உறுதியா ஒப்பந்தம் பண்ணிவிட்டோம், அந்த நம்ம தோழர்கள் வந்து அது கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, ஒருத்தனை எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்த மணிக்கு இருக்கிறாங்க, ரோட்ல சாலை மறியல உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி உட்கார்ந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, ரொம்ப கவலையா இருந்தவொடனே உம்மு சலமா வந்து ஆலோசனை கேட்கிறாங்க. உம்மு சலமா மனைவி எப்படி நடத்துறது, நான் சொல்றவன் நீ கேட்கிறவன் இருக்கல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிட்ட கேட்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதை நெசமாவே செய்யணும்னு விரும்புறீங்களா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்றீங்களா, எதை குர்பானி கொடுத்து விட்டு திரும்பி போறதுங்கிறது சீரியஸா தான் சொல்றீங்களா, வேற எது அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க யார்ட்டையும் பேசவெல்லாம் செய்யாதீங்க, நீங்க உத்தரவுலாம் போடாதீங்க, நீங்க செய்ய ஆரம்பிச்சுங்க, தன்னால நடத்துற வேலை. அவங்க என்ன செய்யறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, நீங்க வாட்டுக்கு போங்க, நீங்க மொட்டை அடிக்கிறவரை கூப்பிடுங்க, முட்டை அடிங்க, நீங்க உங்க ஆட்டை என்ன செய்யுங்க, நீங்க கொண்டு வந்து ஆட்டை ஓட்டகத்தை அருங்க, தன்னால வேலை நடக்குது, யார்த்தையும் எதுவும் பேசாதீங்க, ஒரு மறுபடியும் உத்தரவுலாம் போடாதீங்க, நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா மனமளந்து எல்லா காரியமும் நடக்கும்ங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா அவங்களோட ஐடியா பாருங்க, ஒரு மனைவியோட யோசனையை கேட்டு அந்த யோசனை எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது சில நேரங்கள்ல பெண்கள்கிட்ட நல்ல யோசனைகள் கிடைத்தால் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், அவங்கள்ட்ட நல்ல யோசனைகள்லாம் இருக்கும் என்பதற்காக. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன எனக்கு யோசனை சொல்றது, எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு மனைவிட்டு கேட்கல. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு என்ன செய்யல, அவங்கள அலட்சியப்படுத்தல, உங்க யோசனை என்னன்னு கேட்கறாங்க, அந்த யோசனை கரெக்ட் அவங்களுக்கு படுது, கரெக்ட் தான் எதுன்னு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முட்டை அடிக்கிறாங்க, அப்புறம் குர்பானியை கொடுக்குறாங்களா, மடமடன்னு ஒருத்தரா எந்திரிச்சு நினைச்சிட்டாங்க, அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஏன் இந்த சத்தியாகிரகம் பண்ணாங்கன்னா ரசூலுல்லாவை மீறதுக்காக வேண்டி இல்ல, நம்ம இப்படி பண்ணணும்னா ஒப்பந்தத்தை மாத்திடுவாங்க, ரசூலுல்லா மாத்த வச்சுட்டு தான் அவங்க செய்ய, ரசூலுல்லாவுடைய கட்டளை இப்படிதான் செய்ய விரும்புறாங்க. இந்த சத்தியாகிரகம் பண்ணணும்னு சொன்னா ரசூலுல்லாவுடைய மனசை மாத்திரலாம் நினைச்சாங்க. இது ரொம்ப கான்பிடென்டா ரசூலுல்லா இருக்கிறாங்க, அதாவது சொன்ன சொல்ல நிறைவேற்றுறதுல உறுதியா இருக்கிறாங்க. அவங்களே செஞ்சுட்டாங்கன்னா மாற முடியாது. அப்புறமேலு அவங்களே உம்ரா செய்யாம முட்டையை அடிச்சு குர்பானியை கொடுத்துட்டாங்க, அப்புறம் எங்க போட்டு உம்ரா செய்யறது, அந்த பேச்சே இடம் இல்ல. நான் அவ்வளவு தெளிவா நான் உறுதியா இருக்கிறேன்னு சொல்லி தெளிவா நீங்க காட்டுறதா இருந்தா உங்க செயல் மூலம் காட்டுங்க, தன்னால அவ்வளவு காரியம் நடக்கும்ங்கிறாங்க. இது வந்து புகாரியில 2734வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், பல இடங்கள்ல இருக்கிறது. 2734 நீங்க பார்க்கலாம். பெரிய சம்பவம் இது. இதுல அந்த ஆலோசனை கேட்ட ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். அப்ப நிர்வாகம் பண்றது என்று சொன்னால் நான் சொன்னதா சட்டம்ங்கிற மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடாது. மனைவிங்கிறது ஒரு வாழ்க்கை துணைவி, அவங்கள்ட்டையும் சில நல்ல கருத்துக்கள் இருக்கும், அவங்க சொல்லக்கூடியது சில நேரத்தில் நம்ம சொல்றதை விட சிறந்ததாக இருக்குமையானால் அதற்கு என்ன செய்யணும், நீ பொம்பளை சொல்லி நான் கேட்கறதா என்கிற மாதிரி வரக்கூடாது. அது சரியா தவறான்னு பார்க்கணும்.
சரியானதை சொல்வார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களை ரொம்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு அவங்களுக்கு 13% தானே அந்த இதுல நியூரான்ல டிஃபரெண்ட் இருக்கு சக்தியில, அதுக்கான மூளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால என்ன செய்யும், அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள்லாம் வரும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வகிக்க சொல்லும் பொழுது ஒரு அடிப்படையை சொல்றாங்க. நீ ஒரு பொம்பளை நிர்வகிக்கிற, நீ ஆம்பளை மனைவி நிர்வாகம் செய்ய போற. நிர்வாகம் செய்யும் பொழுது நீ விரும்புற மாதிரியே எல்லா விதத்திலையும் உன் மனைவி நடக்க முடியுமா? எந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு மனைவி இருக்காது. ஏன்னு கேட்டா, 2 நபர்கள் எடுத்துக்கொண்டால் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரிதான், கண்டிப்பா அனைத்திலையும் 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. ஒரு அண்ணனும் தம்பியுமா இருந்தாலும் ஒரு 75% 2 பேருக்கு ஒத்து போகும். ஒரு 25% வேறுபாடா இருக்கும். டேஸ்ட்ல ஒரு வீட்டுல ஒரு தாய் தான் சமைச்சு போட்டிருப்பா, ஒரே சாப்பாடை தின்னு தான் 2 பேரும் வளர்ந்துருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணு பிடிக்கும், அவனுக்கு அது பிடிக்காது. ஒரு உணவுல ஒரே தாய் ஒரே தந்தை ஒரு வீட்டுல தானே திண்டு பழகுனாங்க. ஆனாலும் என்ன செய்யாது, அண்ணனுக்கு பிடிக்கிறது தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது, தம்பிக்கு பிடிக்கிறது அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. தம்பி கோபக்காரனா இருக்கும், அண்ணன் சாந்தமா இருக்கிறான். பாக்குறமா இல்லையா? அவன் கொஞ்சம் ஷார்ப்பா சிந்திக்கிறான், ஒரு முட்டாளா இருக்கிறான். அப்ப ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 2 பேருக்கு மத்தியிலேயே ஒரே மாதிரி அனைத்திலையும் சிந்தனை இருக்குமா? அனைத்திலையும் ஒரே மாதிரி கருத்துக்கு வருவாங்கன்னு வரமாட்டாங்க. அப்ப கல்யாணம்ங்கிறது நம்ம சம்பந்தம் வேற ஒருத்தி நம்ம வீட்டுல வளர்ந்தவளா இருக்க மாட்டாள். ஒரு இவனுடைய வளர்ப்பு முறை வேறையா இருக்கும், அவளுடைய வளர்ப்பு முறை வேறையாக இருக்கும். அவளுடைய சிந்தனை, அவளுடைய எதிர்பார்ப்பு, அவளுடைய ஆசை, அவளுடைய டேஸ்ட் ஒவ்வொன்றும் என்ன இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆணுக்கு பெண்ணுக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாது, நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஒரு 100% நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கியாமத் நாள் வரைக்கும் நீ கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி ஒண்ணு கிடைக்காது. அவர் ஆம்பளை நினைக்கிற மாதிரி 100% இருக்கக்கூடிய ஒரு பெண் உலகத்தில் இருக்குமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, நீ நிர்வகிக்க போறீல, லா யஃப்ரக் மூமினுன் மூமினத்தன், எந்த ஒரு மூமினான நீ மூமினா இருந்தால், அல்லாஹ்வை நம்புறவனா இருந்தால், ஒரு மூமினான ஒரு மனைவியை நீ வெறுத்து விடவே கூடாது. ஏன், அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரலிய மின்ஹா ஆகர, உன் மனைவி இடத்துல ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காது இருக்குமையானால் கொஞ்சம் கவனமா பாரு, பிடிச்சது நிறைய இருக்கு, அதுல திருப்திப்பட்டுக்க. எல்லாமே பிடிக்காதா இருக்குமா? உங்களுடைய மனைவிமார்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே வெறுப்புண்டு ஒருத்தி கூட இருக்க மாட்டான். அத்தனை விரும்பத்தக்கதா எப்படி இருக்காதோ அத்தனை வெறுக்கத்தக்கதா இருக்குமா? இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய ஒரு குணம் உங்களுக்கு கோபம் தரக்கூடியதாக, ஒரு பிடிக்காததாக, ஏதோ ஒரு வகை எடுத்து தெரிஞ்சு பேசுறது ஒரு குணமா இருக்கு, அது நமக்கு பிடிக்காம இருக்கு. இப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க, அது நமக்கு பிடிக்காம இருக்கு. ஒழுங்கா சோறாக்க தெரியாது, அது நமக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் உப்பு அதிகமா அள்ளி போட்டுருவாங்க, ஏதோ ஒண்ணு இருக்கும்னு வைங்களேன். அப்ப ஏதோ ஒண்ணு ஒரு மனைவி இடத்துல உங்களுக்கு பிடிக்காது இருக்குமே, ஆனால் நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பிடிச்சது நிறைய இருக்கும். பிடிக்காத மட்டும் நீங்க பாக்குற, அவள்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இருக்கு, இப்படி இருந்தா கூட இது நல்லா இருக்கு, இந்த விஷயத்துல நல்லா இருக்கிறனால அந்த மாதிரி ஒண்ணு நீ யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கும். இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை நீ நிர்வகிக்கணும். 100% ஒரு ஆண் திருப்திப்படக்கூடிய வகையில் பெண்கள் படைக்கப்படவே இல்லை. அது மாதிரி இப்ப ஆண் பெண்ணுக்கு ஆண் அப்படி படைக்கப்படல. ஒரு பொம்பளைய 100% திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு ஆம்பளை இருப்பானா? இந்த பொண்டாட்டி வேணான்னு வேற ஒரு பொண்டாட்டியை நாடுனீங்கன்னு வைங்க, அவன் மட்டும் 100% இருக்கவா போறா? அவள்கிட்ட இதே மாதிரி 25 குறை இருக்கும். இவள்கிட்ட இருந்து அந்த குறை வேண்டாம் இல்லாம இருக்கு, அதுக்கு பதிலா வேற ஒரு 25 இருக்கத்தான் செய்யும். அதே பஞ்சாயத்து மறுபடியும் தொடரும், அதே சண்டை, அதே வம்பு, அதே பிரச்சனை. இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப ஒரு மனைவியை திருமணம் முடித்து விட்டோம் என்று சொன்னால் என்ன நினைக்கணும், அவங்கள்ட்ட குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும். நிறை அதிகமாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா நிறை தான் அதிகமா இருக்கும், குறை கம்மியா தான் இருக்கும். அந்த கம்மியான குறையோட சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும், இல்லறத்தை கொண்டு போகணும். இது நிர்வகிக்கக்கூடிய முறை. ஆண்களுக்கு நிர்வாகத்தை கொடுத்து விட்டு நிர்வகிக்கிற முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 2672வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க, அல் மர்அத்து, பெண் இருக்கிறாள, அவ வளைந்த கல்லில், வளைந்த ஒரு எலும்பை போன்றவள். எலும்பு இயல்பாக வளைஞ்சிருக்கல, அப்படி வளைஞ்ச எலும்பு இருந்தால் வேற ஒரு பிளாஸ்டிக் வளைஞ்சிருந்தா நிமித்திக்கலாம். எலும்புங்கிறது இரும்பு வளைஞ்சிருந்தா கூட நிமித்திக்கலாம், ஏது உடையாது. இரும்பு வளைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வளைஞ்ச எலும்பு நிமித்தி இப்படி நேரம் ஆக்கிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் காட்டுறாங்க, எலும்பு வளைந்து போன எலும்பை போன்றவள். இந்த வளைந்து போன எலும்பு இருக்குல்ல, நீ என்ன வளைக்கிறன்னு,
எலும்புண்டா வளைஞ்சுதான் இருக்குன்னு விளங்கிக்கணும். நீ என்ன பண்ண போற, நிமித்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடைஞ்சு போயிரும். உதாரணம் காட்டி சொல்றாங்க, சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் நீ என்ன எதிர்பார்க்க கூடாது, நேர இருக்கும்னு எதிர்பார்க்காத. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வளைந்த எலும்பை போன்றவளாகவே தான் இருப்பாள். இன் அகம்தகா, அது நிமித்தனும்னு நீ போனேன்னு வையி, கசர்த்தகா உடைச்சிருவ. நிமித்தவே கூட முடியாது. நாய் வாழ நிமித்த ஏழுமா, அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். அது அது அப்படித்தான் இருக்கும்னா என்ன செய்யணும், இது இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறேன். இதனுடைய சைஸ் இப்படித்தான், இதனுடைய தன்மை இப்படித்தான். இது ஒரு காலத்தில் என்ன செய்யாது, அப்படி நிமித்து கரெக்ட் பண்ணிடுவோம் என்று நினைத்தீர்களே, ஆனால் தோத்து போயிருவீங்க, உடைஞ்சு போயிடும், சண்டை தான் அப்புறமேல. நீ நினைச்சபடி அப்படி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடணும்னு நினைச்சோம்னா அது நம்ம தோத்து போயிருவோம். எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் தோத்து போயிருவோம். நீ ஒரு மனைவிட்டு அந்த மாதிரி ஒரு குறையை கண்டுட்டு நீ வெறுத்து போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணா அவள்கிட்ட இதே மாதிரி தான், அவளும் வளைஞ்ச எலும்பு தானே. எல்லாருமே மூலமே அப்படித்தானே. ஏன் வளைஞ்ச எலும்பு உதாரணம் காட்டுறாங்கன்னா, நம்ம தாய் இருக்காங்கல்ல, அவங்க வளைஞ்ச எலும்புல இருந்து நேரடியாக படைக்கப்பட்டாங்க. ஹவ்வா அவர்கள் ஆதமுடைய வளைஞ்ச எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதுனால அது மூலமும் அப்படியா இருக்கிறது, அது தன்மை அப்படி இருக்குன்னு உதாரணம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் இது இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத மனசால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாயானால் இஸ்தம் தஅதபிஹா, அவரிடத்தில் நீ இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த வளைவு அவள்கிட்ட இருக்கும் நிலையிலேயே நீ இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். என்ன புரிஞ்சுக்கணும் ஆம்பளைங்க, பொம்புலன்னா இப்படித்தான் இருப்பாள். நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொம்பளை இருக்காது, புரோகிராம் எல்லாம் பண்ணிட்டானே. அந்த மூலையில என்ன மாதிரி அவங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறானோ அந்த தன்மை யாராக இருந்தாலும் என்ன செய்யாது, மாறாது. அதை சரி பண்ணுவோம்னு நினைச்சவே செய்யாத. அதான் மார்க்கத்துக்கு விரோதமா பாரதூரமான விஷயம் இருக்குதா கண்டிக்கணுமே தவிர, சில குணங்கள் சில தன்மைகள் இருக்கு பாருங்களேன். ஆம்பளை மாதிரி பெண்கள் எதிர்பார்க்கோல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பெண்கள் புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொண்ணு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் போட்டு பெருசாகிட்டு இருப்பாங்க. ஒரு அற்பமான ஒரு விஷயம், உங்க தங்கச்சிக்கு ஒரு ஜாக்கெட் எடுத்து கொடுத்தா அவங்க பொண்டாட்டிக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, அவளுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அது எப்படி உங்க தங்கச்சி கொண்டு கொடுத்தியேன்னு கேட்கத்தான் செய்வா. நீங்க என்ன செய்யணும், இந்த காலம் இந்த காலம் விட்டுக்கிறோம், அதுக்காக நீ என்ன கேட்கறது, இது ஒரு வம்பாக்கு, இது ஒரு பஞ்சாயத்தாக்க முடியுமா? இது எல்லா உங்க தங்கச்சி அப்படித்தான் இருப்பா. உங்க மனைவி உங்கள்கிட்ட எப்படி கேட்கிற மாதிரி உங்க தங்கச்சி அவ புருஷன் இதே மாதிரி தான் என்ன செய்வா, சண்டை போடுவா. அப்ப பெண்கள்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை எல்லாம் பெருசு பெருசு ஆக்குவாங்க. அப்படியா, சரி பாத்துக்கிறோம், யோசிக்கிறேன். அப்ப ஏதோ அந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு திறமை இருக்குதோ அது மாதிரி சமாளிச்சுக்கணுமே தவிர, இது ஒரு விவகாரமாக்கி இது ஒரு பஞ்சாயத்தாக்கி இதனால சண்டை போட்டுக்கிட்டு அப்புறமா நீ அம்மா வீட்டுக்கு போன வாப்பா வீட்டுக்கு போன சரியா வருமா? அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது அந்த வளைவு இருக்கும்னு ஒத்துக்க. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் என்ன விளைக்கிறேன்னு, பெண்கள் ஆம்பளை மாதிரி இருக்க மாட்டார்கள். அதனால அவ பொம்பளையா இருக்கிற காரணம் என்ன, அவ உன்னை மாதிரி இருக்காதனால பொம்பளையா இருக்கிறா. அப்ப மனைவிமார்களை இப்படி டீல் பண்ற விஷயத்தெல்லாம் நிறைய பேர் நினைஞ்சாங்க, தவறு செய்து விட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிய பஞ்சாயத்து ஷரியத் பஞ்சாயத்து நம்ம நடத்துவோம். எல்லாம் என்னவா இருக்குன்னா உப்பு பெறாத விஷயங்களா தான் இருக்கும். விசாரிச்சு பார்த்தோம்னா இதுக்கா சண்டை, இதுக்காக நீ குடும்பத்துல புருஷன் முன்னாடி பிரிகிறதா, என்னடான்னு பார்த்தா என்னை பத்தி அப்படி சொன்னாரு, என்னை பத்தி இப்படி செஞ்சா, என் நண்பனை கூட்டிட்டு போன டீ போட சொன்ன போட மாட்டேன்ட்டான், இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு காரணமாக்கி கொண்டெல்லாம் என்ன இருக்கிறது, விவாகரத்துகள் வரைக்கும் போயிருது. அப்ப என்ன விளைவிக்கிற, ஆண்கள் நிர்வகிக்கும் பொழுது நம்ம பெண்களுடைய சில பலவீனங்கள் அவங்களுடைய குறைகளோட சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது புகாரியில நிறைய இடத்துல வருது. 5184வது ஹதீஸ்ல நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஏதாவது ஒரு பொம்பளை தப்பு பண்ணிட்டாங்கன்னா எடுத்து கை நீட்டு, ஆம்பளையில காட்டுறாங்க. ஆம்பளைங்கிற வகையில் என்ன செய்யறது, எப்ப இந்த கை நீட்டி அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அது எப்பன்னு கேட்டா பகிரங்கமான ஒரு அசிங்கமான ஆபாசமான ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபடும் பொழுது என்ன இருக்கிறது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கை நீட்டக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம். எப்படி நீ பொம்பளை உனக்கு ஈக்குவலாவ அடிக்கிற அளவுக்கு உனக்கு ஈக்குவலான ஒரு ஆள் போய் அடிக்கலாம். அவன் என்ன செய்யறா, அவனுடைய அடைக்கலமா வந்திருக்கிறா, அவனுடைய தன்மை அப்படித்தான் இருக்கும்னா உடனே கை நீட்டி அடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கண்டிக்கிறாங்க. லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராஅத்தஹு ஜல்தல் அப்தி, ஒரு அடிமையை போட்டு அடிக்கிற மாதிரி உங்களுடைய மனைவியை நீங்கள் யாரும் அடித்து விடக் கூடாது. அப்புறம் அடிச்சு விடுவீங்க, அப்புறம் சும்மா இஜாமியுஹா பி ஆகிரில் யௌமி, அப்புறம் ராத்திரி போய் உன்னை சேரணுங்கிறீங்க, என்ன வெக்கமா இல்லைன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கோவம் வந்து அப்படி அடிச்சு விடுவீங்க, அப்புறமா ராத்திரில போய் நீங்க சேர்ந்துக்கிறீங்களா? இது நல்லா ஒரு சூடு வர்ற மாதிரி கேட்கறாங்க ரசூல். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடக்காதீங்க. அதை யோசிச்சு பாருங்க.
இப்ப அடிக்கிறோம், அடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? எதிரியா? எதிரின்னா சண்டையில போட்டு அடிச்சுட்டு அங்கிட்டு போடா இங்கிட்டு போடான்னு போயிடலாம். அடிச்சுட்டு அங்கான இருக்க போறிய, மரவ சேர்ந்துக்கிட்டு தான் போறியா, அவதான் சோறு போட போறா, அதான் சாப்பிட போறீங்க, அங்கதானே ஒன்னா இருக்க போறீங்க. என்ன போட்டு அடிக்கிறதுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் இது 5204வது ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்களுடைய நிர்வகிக்கிற விஷயங்கள் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா சில தன்மைகள் அப்படி, பொம்பளை தன்மை அப்படித்தான் இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார் இருக்காங்கல்ல, அவங்கள உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவங்க இருக்கிற பெண்கள்ல அவங்க நல்லவங்க நம்ம எல்லாரும் நம்புறோம்ல. நம்ம மனைவிமார்களை எல்லாம் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் இறை எச்சமுடையவர்கள், ஒழுக்கமானவர்கள், கணவனை மதிக்கக்கூடியவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள். அப்படி நம்புறோமா இல்லையா? அப்படி நம்புறோம். அப்படி நம்பக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மோடு பொம்பளை மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. இந்த புருஷனோட அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட சண்டை போடுற விஷயத்துல நம்ம ரசூல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கணவன்கிற ஒரு அந்தஸ்து தான் மனைவிட்ட இருக்கே தவிர அதுக்கு மேல ஒரு அந்தஸ்து இருக்கா நமக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தனை அந்தஸ்து? கணவன்கிற ஒரு தகுதியோட அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற ஒரு தகுதி இருக்கிறது. அப்ப அவங்கள்ட்ட வாயை கூட திறக்க கூடாதுல்ல, அவங்கள்ட்ட ரொம்ப பர்ஃபெக்டா நடக்கணும்ல. ஒரு புருஷன்ட்ட ஒரு மனைவி எப்படி நடக்கணுமோ அதை விட பல மடங்கு கூடுதலாக யார் நடக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் நடக்கணும். நம்ம பார்க்கிறோம், சராசரியா தான் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்துல. அவங்க வணக்க வழிபாடு இறையச்சத்தெல்லாம் கூடுதலா இருந்திருப்பாங்க. இந்த புருஷனோட நடத்தல் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாங்கிறது கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். அதை வச்சு என்ன சொல்லுவாங்க, கணவன் நீ கணவன், நான் பொண்டாட்டி இப்படிதான் இருப்பேன் என்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் நடந்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்தா உனக்கு அரைஞ்சிருவோம்னு கோவம் வரும். அப்படிலாம் நடந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில. அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யல, நான் ரசூலா வேற இருக்கிறேன், நான் புருஷனா வேற இருக்கேன், நீ என்கிட்டயே இப்படி நடப்பியா என்றெல்லாம் அவங்க என்ன செய்யல, நடக்காத காட்சி நிறைய பார்க்கிறோம். உதாரணமா எடுத்துக்கிட்டோமே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜைனப் அவங்க ஒரு மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. போனவன ஜைனப் வீட்டுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேன் இருக்குல்ல, தேன் அவங்க வீட்டுல ஏதோ வந்திருக்கு போல இருக்கு, அந்த தேனை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை விரும்பி சாப்பிடுவாங்க. தேனை குடிக்க தேனை நம்ம சாதாரணமா கிடைக்கும், நம்ம தேன் இல்லாம கிடைக்காது. நம்ம குடிக்கிற அளவுக்கு தேன் கிடைக்குது நமக்குலாம், அவ்வளவுதான் கிடைக்காது. மெடிக்கல்ல போய் 50 கிராம் மருந்துக்காக வாங்கிட்டு வருவோமே தவிர லிட்டர் கணக்குல எல்லாம் அப்படி குடிக்கவும் முடியாது, கிடைக்கவும் செய்யாது. ஆனா அந்த காலத்துல பாலைவனமா இருந்தாலும் மலை தேன்கள் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அப்ப இந்த தேனை கொடுத்தோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. அப்ப இது ஆயிஷா நாயகி ஹப்ஸா ரெண்டு பேரும் அவங்க மனைவி தானே. ஆயிஷா நாயகி யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட அபூபக்கர் சித்திக்குடைய மகள், தகப்பன அப்படியான ஒரு சிறந்த ஒரு தகப்பன். ஹப்ஸா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், ஹப்ஸா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பிளான் பண்றாங்க, பொம்பளை ஆகுறாங்க பாருங்க. அங்க போய் தேன் குடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆளை விட்டு நோட் பண்றது, பொம்பளை வேலை என்னது, அந்த வீட்டுல 2 பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்க என்ன செய்யறாரு, சின்ன பிள்ளை விட்டு ரூட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ரூட் எடுக்கிறாங்க. ரூட் எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க நம்ம என்ன செய்வோம், உங்க வாயில இருந்து ஒரு கெட்ட வாடை வருது, என்ன சாப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்போம். யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல்டைய பொய் சொல்லி அவங்கள புண்படுத்தணும்னு யாரு முடிவு பண்றா? ஆயிஷா நாயகி முடிவு பண்றாங்க, ஹப்ஸா நாயகி முடிவு பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து கொண்டு அங்க இருந்து வரட்டும், இங்கிட்டு வருவாங்கல்ல, உன் வீட்டுக்கு அங்க போயிட்டு வந்தாங்கன்னா நீ இதை கேட்டுப்படு, என் வீட்டுக்கு வந்தா நான் கேட்டுப்படுறேன் அப்படின்னு ஒரு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, வந்தோடனே நீங்க உங்க வாயிலிருந்து ஒரு துர்வாடை வருகிறது, நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க? நாங்க இதைத்தான் சாப்பிட்டோம், தேன் சாப்பிட்டு வந்தோம். இது புகாரில 4912வது அதிகம் நீங்க பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட தான் கோவமா நினைஞ்சிட்டாங்க, இனிமே தேனை சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவங்க நம்புற அளவுக்கு நடிச்சிருக்காங்க 2 பேரும். அதாவது தேன்ல தான் அந்த வாடை வருது ரசூலுல்லாஹ்வுக்கே மனசுல தோன்றி, முன்னாடி தேன் சாப்பிட்டதுக்கா இப்படி ஒரு துர்வாடை வருது, இந்த மனைவியும் துர்வாடை வருதுங்கிற, அந்த மனைவியும் துர்வாடை வருதுங்கிறது. அப்ப இது காரணம் என்னவா இருக்கிறது? தேனு தான் காரணமா இருக்கிறது. இனிமே தேனையே சாப்பிட மாட்டேன், ஹராமாக்கிக்கிட்டேங்கிறாங்க. அல்லாஹ் கண்டிச்சதுக்கு ஒரு வசனத்தை அருள்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்குற? தபுத்தகை மர்லாத் அஸ்வாஜிக்க, உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீ ஹராமாக்குவியா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி கண்டிக்கிற அளவுக்கு இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கணவர்கிட்ட போய், கணவர் பிளஸ் ரசூல், கணவர் பிளஸ் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த மாதிரி ஒரு தகுதியில் இருக்கும்போது
அந்த மனைவிட்ட போய் தேனை குடிச்சிட்டு வந்தா அதை ஒரு பொய்யா சுட்டு நாட்டை கழுதி நாக்கணும் மேட்டுறது. அதே நடக்கு பாருங்க. அப்ப அது ரசூலுல்லாஹ் நம்ப வச்சுட்டாங்கல்ல. அப்ப தேனை குடிச்சது வந்து தேனாக இருந்தும் கூட ரெண்டு பேர் சொன்ன என்னவாயிருச்சு, அது வேற என்னத்தையும் குடிச்ச மாதிரி அவங்களுக்கே பீலிங் ஆகி, ஆஹா நம்ம இனிமே தேனை சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு அளவுக்கு அல்லாவே கண்டிக்கிற அளவுக்கு நடந்து போச்சு. இதுக்காக வேண்டி அல்லாஹ் கண்டிச்சு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் இழுத்து போட்டு அடிச்சாங்களா? இல்ல ரெண்டு பேரும் செஞ்ச வேலைக்கு என்ன செஞ்சிருக்கானு, நீங்க மார்க்கத்திலே நான் வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்து விட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கோவம் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கோவமே வரல, அவங்க லைட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, ஆயிஷா நாயை அழைத்து கொண்டு அவங்க போறாங்க. இரவலாக ஒரு தங்களுடைய சகோதரிட்ட ஒரு மாலை, கழுத்து மாலையை வந்து வாங்கி போட்டுட்டு போறாங்க. அது வந்து மிஸ் ஆயிருச்சு, கழுத்து மாலையை காணோம். உடனே பிரயாணத்துக்கு கிளம்புற ஆளுக்கு அல்லோல அந்த மதிப்பு மிக்க மாலையா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்ப பிரயாணத்தை நிப்பாட்டிட்டு எல்லாம் போய் தேடுங்க. ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க, தங்கி இருந்த இடத்துல இந்த மாலையை பார்த்தா கழுத்துல உள்ள மாலையை காணல. எல்லாம் போய் அங்க போய் தேடி இங்க போய் தேடி தொழுக நேரம்லாம் போகுது, தொழுகிற கூட தண்ணி இல்ல. கடைசியில் இதுக்காக தைமத்துடைய வசனமே இறங்குறது. உங்களுக்கு தண்ணி கிடைக்காவிட்டால் தைமம் செஞ்சு தொழுவுங்க என்கிற அளவுக்கு அந்த வசனம் எல்லாம் இறங்குறது. மாலையை காண இவ்வளவு கேர்லெஸ்ஸா நடந்துட்டாங்கன்ற உடனே எல்லாருக்கும் கோபம் வருது. எல்லாம் போய் அபூபக்கர்ட்ட போய் முறையிடுறாங்க, உங்க மகன் செஞ்ச வேலையை பாத்தீங்களா, கிளம்புற நேரத்துல மாலையை காணான்னு சொல்லி அம்புட்டு போறேன் அங்க இங்க அலைய விட்டு அப்படின்னு அவர் பயங்கரமா கோவப்பட்டு ரசூலுல்லாஹ் இருக்கிற கூடாரத்துக்கு வர்றாங்க. அவங்க ஆயிஷா நாயுடைய மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, படுத்திருக்கிறாங்க. அந்த காணா போனவன கோவப்பட்டு, எப்படி நீ காணாக்கண என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா வரும்ல, நம்ம அப்படித்தானே செய்வோம். போற இடத்துல ஒரு 100 ரூபாய் ஒரு பொம்பளை தவற விட்டுட்டான்னு சொன்னா அதை சொன்னா புருஷன் என்ன செய்வான், அதுக்கு காட்டக்கூடிய ரியாக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும். அபூபக்கர் வந்து அடிக்கிறாங்க யாரு, மகளை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, அது ஒரு பெருசா விஷயமே எடுத்துக்கொள்ளாம. அப்ப நான் அசையவில்லை, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விடுவார்கள் என்று நான் அசையாம உட்கார்ந்துட்டு இருந்தேன். தகப்பனார் மகளை கண்டிக்கிற வகையில இந்த மாதிரி உன்னால அவ்வளவு பேர் என்னை திட்டுறாங்க, நீ செஞ்ச வேலையினால வந்து எனக்கு பிரச்சனை ஆச்சுங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி நடந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த கோவத்தை காட்டாம மடியில படுத்து தூங்குற அளவுக்கு. ஒரு பொருளை காண தேடி பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு மேட்டராவே இல்ல. இதெல்லாம் நீங்க ஒரு பொருளை தவற விட மாட்டீங்களா, நம்ம தவற விட மாட்டோமா? கையில இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து பொம்பளை கீழே போட்டு உடஞ்சிருச்சுன்னு வைங்க, என்னடி உனக்கு உங்க அப்பன் ட்ரைனிங், உங்க அத்தை என்ன ட்ரைனிங் கொடுத்து இப்படி கேட்கறவங்களா இருக்கணும். ஏன் நீ வந்து உன் கையில இருந்து ஒரு பாத்திரத்தை போட்டதே இல்லையா? நம்ம கையில எடுக்கிற செல்போன் கீழே விழுவாதா, நம்ம கையில பாட்டில் எடுத்து கீழே விழுவாதா? இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது தானே. நமக்கு நடக்கும், பொம்பளைக்கு நடக்கும், ஆம்பளைக்கு நடக்கும், பையனுக்கு நடக்கும், பெரிய ஆள் நடக்கும். இது யாருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒரு பொருள் காணா போய் விட்டாலோ, தொலைத்து விட்டாலோ, உடைத்து விட்டாலோ வேணும்னு எரிஞ்சு உடைச்சா அது ஒரு திமிருன்னு சொல்லலாம். காணா போறதுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தானே. ஆனா கடைசியில் என்னன்னு அந்த மாலை வந்து எல்லாம் சரி கிடைக்கல எந்திரிங்கிறாங்க, அந்த ஒட்டகத்துக்கு கீழே கிடக்குது, அது ஒரு விஷயம். அந்த மாலையை ஆயிஷா நாயுடைய மாலை காண போச்சுல, அம்புட்டு பேரும் தேடி கீழே அலைஞ்சு விட்டு கடைசியில பார்த்து சரி வாங்கப்பா போவோம்னு எதிர்க்கிறாங்க. அந்த ஒட்டகம் படுத்திருக்கல, அந்த ஒட்டகத்துக்கு கீழே அது மாலை கிடக்குது, எடுத்துக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். இப்ப எதுக்கு சொல்றோம், இந்த மாதிரி ஒரு பொருள்களை ஒரு பெண் வந்து மிஸ் பண்ணி விட்டால் அது அந்த வீட்டில் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எடுத்துக்கொண்டாங்க, அதை யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப சின்ன ஒரு விஷயமா அதை எடுத்துக்கிறவே இல்லை, அது அவங்களை பாதிக்கவே இல்லை. எந்த அளவுக்கு பாதிக்கல, இவ்வளவு பெரிய சஹாபாக்கள் அம்புட்டு பேருக்கும் பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துற ஒரு செயல் நடந்தும் கூட அவங்க மனைவியுடைய மடியில தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தூங்க முடியுது அவங்களுக்கு. அப்ப அந்த மனைவி வந்து இதனால ஒரு புண்பற்றக்கூடாது, இதுக்காக வேண்டி அவங்களுக்கு கவலை வந்துடக்கூடாது என்கிற வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை பார்க்கிறோம். இது புகாரியில 334, 3672, 4607, 4608 இன்னும் நிறைய இடங்கள்ல புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே 2 கோஷ்டி, மனைவிமார்களுக்குள்ள கோஷ்டி இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்மள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எடுத்தா என்ன செய்யும், அவங்க கோஷ்டி இவங்க கோஷ்டி இருக்குமா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருந்தாரு, அந்த வாத்தியார் கோஷ்டி இது, இந்த வாத்தியார் கோஷ்டி, கோஷ்டிலாம் இல்லங்கிறத சொல்லிக் கொடுக்கதான் வாத்தியாரா ஒருத்தர் போறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு கோஷ்டி இவருக்கு ஒரு கோஷ்டி வச்சிருக்காங்க. இந்த கோஷ்டிங்கிறது வந்து ஒரு சிறந்ததே கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஆயிஷா நாயகி ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கருடைய மகள் ஹப்ஸா ஒண்ணு, சஃபியா ஒண்ணு, சௌதா ஒண்ணு, 4 பேரும் ஒரு குரூப். எப்பவுமே மத்த மனைவிகள் இன்னொரு குரூப். ஒவ்வொரு 4 பேரும் சேர்ந்து என்ன செய்யறது, சண்டை போட்டுக்கிறது, அவங்களுக்கு எதிராக பேசிக்கொள்வது, இந்த மாதிரி ரெண்டு அணியாவே இருந்திருக்கிறாங்க.
ரெண்டு பார்ட்டியாவே நினைச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வந்து இப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சஹாபாக்கள் வந்து அன்பளிப்பு கொடுத்து விடுவாங்க. அன்பளிப்புனா உணவுப் பொருட்கள் ஏதாவது சமைச்சாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்போம் அப்படின்னு அன்பளிப்பு. ஒரு பேரிச்ச மரத்துல இருந்து ஏதாவது புதுசு அறுவடையாய் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு கொலைய ரசூலுல்லாஹ் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வீட்டுல இருப்பாங்கல்ல, அந்த டேட்ல கொடுத்து விடுவாங்க. எல்லா நாள்லயும் கொடுத்து விட மாட்டாங்க. வச்சிருந்து வீட்டுல வச்சிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஆயிஷா நாயகி வீட்டுல ரசூலுல்லாஹ் எப்ப இருப்பாங்களோ அப்ப நம்ம கொடுத்து விடுவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா நாயகி அதை சாப்பிடுற மாதிரி அது மாதிரி நம்ம கொடுத்து விடுவோம்னு சொல்லி இதுவே சஹாபாக்களுக்கு ஒரு வழக்கமா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா நாயகி மீது வைத்திருக்கிற அன்பை அறிந்து கொண்டு அப்படி நடப்பாங்க. இது வந்து மற்ற அந்த குரூப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கோபம். எதிர் குரூப், இந்த 4 பேர் இல்லாத குரூப் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. என்ன எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கே வர்றது, இதெல்லாம் நல்ல முறை கிடையாது. நீங்க வந்து தெளிவா வந்து என்ன செய்யணும், இதை போய் ரசூலுல்லாஹ் நம்ம கேட்டா ஆகணும், இது ஒரு பஞ்சாயத்து வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு மனைவியா போய் சொல்றாங்க. இந்த மாதிரி என்னங்க இது, நாங்களும் மனைவி தானே, உங்களுக்கு அன்பளிப்பு தர்ற ஆட்கள் எல்லாம் ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கும்போதே தர்றாங்க, எங்க வீட்டுக்குலாம் நீங்க வரும்போது தர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அபூபக்கருடைய மகளுக்காக வேண்டி நீங்கள் அதிகம் வந்து நீதியை வளைக்கிறீங்க, எங்கள்கிட்ட நீதியா நடக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி இப்படின்னு ஆளுக்கு என்ன செய்யறாங்க, போய் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கடுமையா சண்டை போடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, மௌனமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்திமா நாயகி கிட்ட போய் சொல்றாங்க, உங்க வாப்பாட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி எங்களை ஒரு மாதிரியாவும் ஆயிஷா ஒரு மாதிரியா நடத்துறாங்கன்னு பாத்திமா நாயகி எப்படி கிளப்பி விடுறாங்க. பாத்திமா இருந்து எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க, அவங்களும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி நீங்க நடக்கிறது சரியில்லைங்கிறாங்க, அவங்க எல்லா வீட்லயும் இருக்கும்போது தானே அந்த அன்பளிப்பு வரணும் தானே நியாயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்திமா நாயிட்டு ரசூலுல்லாஹ் அதெல்லாம் இல்லமா, கரெக்ட் தான் நடந்துகிட்டு இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, ஜைனப் இந்த கோஷ்டிக்கு அவ தான் தலைவி, அவங்க என்ன பண்றாங்க, எதிர்கோஷ்டிக்கு ஆயிஷா நாயகி எதிர்கோஷ்டிக்கு அவ தான் முக்கியமான லீடர், அவங்க கொஞ்சம் போல்ட்டான ஆள் கூட. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வார்த்தைன்னா என்ன வார்த்தைன்னு இல்லையா, கட்டும் வார்த்தை யூஸ் பண்றாங்க, கடுமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஆயிஷா நாயகிலாம் வந்து பொம்பளை இழுத்து பேசுவாங்கல்ல, வார்த்தையெல்லாம் ஹதீஸ்ல வரல, ஆயிஷா நாயகி இழுத்து வைத்து பேசினார்கள். ஆயிஷா நாயகி அங்க இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க புட்டை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜைனபுக்கு வந்து நம்ம பதில் சொல்றதை விட இந்த ஆயிஷாவே பதில் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வருது அந்த ஹதீஸ்ல. கடைசியில் ஆயிஷா நாயகி எல்லைக்கு மீறி போனவன ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வச்சு வாயை அடைக்கிற அளவுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. என்ன பதில் எல்லாம் வரல, அந்த உரையாடலாம் சஹாபாக்கள் மறைச்சிருவாங்க. அது என்னென்ன மாதிரி நடந்துச்சு, எப்படி பேசிக்கிட்டாங்க, பொம்பளைய பேசி அப்படித்தானே இருக்கு, உனக்கு தெரியாது, அந்த மாதிரி என்ன பல விஷயங்கள் பேசிருப்பாங்க. எல்லாம் பேசி கடைசியில் யாரு வாய் ஓங்கிருச்சுன்னு சொன்னா ஆயிஷா நாயகி வந்து கொஞ்சம் லாஜிக்கா பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு முன்னாடி யாரு பதில் சொல்ல முடியல, ஜைனபுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பா இவங்களே என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இருந்து கொண்ட பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியா என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபுடைய வாயை அடைச்ச உடனே சொல்றாங்க, அபூபக்கர் மகன் அபூபக்கர் மகன் தான் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி அபூபக்கர் மகன் தானே, அபூபக்கர் மகன்ங்கிறத காட்டி விட்ட நீ, அபூபக்கர் வரமான ஆளு. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லயே ரொம்ப ஷார்ப், ரொம்ப சிந்திக்க சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தையும் பாக்குறது யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப விவரமான கூர்மையான ஆளு. அப்ப என்ன செய்யறாங்க, நீ அபூபக்கர் மகள்ங்கிறத காட்டிட்ட, ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து போட்டு வாயை திறக்க முடியாம ஆக்கிவிட்டிய. இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. இது உங்க வீட்டுல நடக்குமா இல்ல, எங்க வீட்டுல நடக்குமா இல்லையா, எல்லாரும் நடக்கும்ல. இந்த மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கிறது. அப்ப அவங்க பெண்கள் வந்து பெண்களா தான் இருந்தாங்களே தவிர, அந்த கணவன் பிரச்சனை வரும் பொழுது, உரிமை பிரச்சனை வரும் பொழுது, எனக்கு அது தரல உனக்கு தரல நினைக்கும் பொழுது, 2 பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி விஷயத்துல வரும், பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டியா இருந்தா அம்மா கொடுக்குற விஷயம், அண்ணனுக்கு கொடுக்குற விஷயம், தம்பிக்கு கொடுக்குற விஷயம், அக்காவுக்கு கொடுக்குற விஷயம் எல்லாம் பஞ்சாயத்து ஆகும். நீ அங்க போய் அங்க கொடுக்குற, இங்க அங்க கொடுக்குற, வெளிநாட்டுல இருந்து இறங்கிட்டு அக்காவை பார்த்துட்டு வந்தான்னு வைங்க செத்தாவன் இல்லையா. அப்படி எல்லாம் வந்து பெண்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. இந்த சண்டையெல்லாம் போட்டாங்கன்னா என்ன செய்யும், நம்ம என்ன நினைக்கிறேன்னு, இப்படித்தான் ஆயிஷா நாயிட்ட போடலையா, நம்ம என்ன நினைக்கணும், ஜைனப் போடலையா, எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் போடலையா, பெண்கள் அப்படித்தானே இருப்பாங்க, அதுக்கு ஏதாவது சமாளிச்சுக்கணும், ரசூலுல்லாஹ் சமாளிச்ச மாதிரி சமாளிச்சுக்கணுமே தவிர அதுக்காக என்ன பண்ணிட கூடாது. அப்ப நிர்வாகம் இதுதான், நிர்வாகம் விளங்கிருச்சா, கரடு முரடாக்கி பெண்களை வெறுத்து அதெல்லாம் செய்யாம ஒரு லைட் தமாஷா எடுத்துக்கணும். இந்த ஆயிஷா நாயகி இப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் போயிடும். ஆயிஷா நாயகி இப்படி இருந்திருக்காங்க, நம்மள ஏமாத்துறோம், ஹப்ஸாவை அப்படித்தான் இருந்திருக்காங்க, நம்மள ரசூலுல்லாஹ்வை இந்த மாதிரி ஏமாத்தி தேன் குடிச்சிட்டு வந்த ஆளை வந்துகிட்டு இந்த மாதிரி கெட்ட வாடை வருதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்கன்னா எல்லாம் சரியா பெருமா இல்லையா, இது மாதிரி யோசிக்கணும். அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒன்னா சொல்றாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவியரோட இருந்தாங்களா, இது ஆயிஷா நாய்க்கு ஒரு பிடிக்கல. அவங்க மட்டுமே மனைவியா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மனசுல நினைக்கிறாங்க. அதுபோக மற்ற மனைவியரோட நம்ம சிறந்த ஒரு ஆளுங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, பொடி வச்சு பேசுறாங்க. சும்மா ரசூலுல்லாஹ்வே சிந்திக்காத ஒரு விஷயத்தை கேட்கிற மாதிரி கேட்டு ஒரு அர்த்தத்தோட பேசுறாங்க. எப்படி, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒரு காட்டு பக்கம் போறீங்க, ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போறீங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல ஏற்கனவே எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, இலையெல்லாம் பறிச்சு கிரிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொரு மரத்துல நல்லா தளதளன்னு என்ன இருக்கிறது, இலைகள்லாம் இருக்கிறது, அது யாருமே அந்த இலையெல்லாம் பறிக்கல, இந்த ஒட்டகத்தை எங்க கொண்டு மேய விடுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது பறிக்கப்படாமல் பசுமையா இருக்கு, அதானே மேய விடுவேன் அப்படிங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் இருந்தா விளங்குது. எதுக்கு கேட்கறாங்க, நான் கண்ணி, நீங்க என்னோட தான் இருக்கணும். அவங்க எல்லாம் வேற வேற கணவர்களால் அவங்க வாழ்க்கைப்பட்டு இரண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கை அவங்கள்ட்ட வந்திருக்கிறாங்க. அப்ப அதுகளெல்லாம் ஒரு பட்டு போன மரம் மாதிரி உள்ளவங்க நீங்க அப்படிங்கறத இப்படி எல்லாம் கூட குத்தி காட்டுறது, இதெல்லாம் ஒரு கோபம் வருமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள லேட்டா வழங்குற அளவுக்கு இப்படி பொடி வச்சுலாம் நினைச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி பேசி இருக்கிறாங்க. அது ஹதீஸ்ல வருது. ஆயிஷா நாயகி எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தான் ஒரு கன்னி என்பதையும் தான் மட்டும்தான் என்ன செய்யறது, ரசூலுல்லாஹ்வுக்கு கன்னி பெண்ணாக வாழ்க்கைப்பட்டவர் என்பதை எப்படி சுட்டி காட்டுகிறார்னு சொல்லி, இது புகாரியில 5077வது ஹதீஸாக இதுல இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா நாயகிட்ட, ஆயிஷாவே, நீ என்னோட கோபமா இருக்கிறேன்னு வை, அது கரெக்டா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் மேல நல்ல சந்தோஷமா அன்பா இருக்கிறேன்னு வை, அப்படி ரெண்டு கலந்தானே இருக்கும் வாழ்க்கை என்று சொன்னா. சில நேரத்துல மனைவி சந்தோஷமா இருப்பா, சில நேரத்துல கோபமா இருப்பா, புருஷன் சில நேரத்துல அன்பா இருப்பான், சில நேரத்துல அவன் கோபமா இருப்பான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ என் மேல கோபமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போயிரு, என் மேல நீ அன்பா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போயிருங்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியுன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ கோபமா இருந்தன்னு வை, எதை பேசினாலும் இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மீது ஆணையாக சொல்லுவாங்க. யாரு, ஆயிஷா நாயகி கோபம் வந்துருச்சுன்னு ரசூலுல்லாஹ் மேல, அப்ப முகமதுன்னு சொல்றது பிடிக்காது அவளுக்கு. என்ன செய்வாங்க, கணவர் பேர் முகமது தானே, இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மேல ஆணையாக சொல்றேன்னு இப்படி திருப்பி திருப்பி பேசுவாங்களாம். அப்ப என்ன மேட்டது, நம்ம மேல அதான் நம்ம பேரை கூட யூஸ் பண்ணாம இப்ராஹிம் நபியுடைய இறைவன் அவங்க சொல்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவாங்களாம். என் மேல அன்பா இருந்தேன்னு வை, அப்ப முகமதுடைய இறைவன் ரப்பி முகமதுடைய இறைவன் மேல ஆணையாக ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி பேசுவாங்களாம். ஏதாவது ஒரு செய்தியை சொல்றதா இருந்தால் முகமதுடைய இறைவன் அந்த முகமதுங்கிற பேரை சொல்றத விரும்புவாங்க. கணவர் பேரை சொல்ல, நம்ம நாட்டில் என்ன புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு சென்சருக்கு போனாங்களாம், அவனுக்கு 100 முகமது பேரான், பேர் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். கடைசி 250 ஒரு 30, 100 250 தானே. அப்ப பேரை சொல்லக்கூடாது இருக்க என்ன செய்யறாவ, பேரை சொல்லக்கூடாது இருக்க 100 30 எப்படி சொல்றா, 250 ஒரு 30 இப்படித்தான் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு தமாஷ் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, கணவனுடைய பெயரை மனைவி சொல்றதுலாம் தப்பே கிடையாது. இத்தனைக்கும் போனா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாயகி எடுத்துட்ட வயசுல அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஈக்குவலான வயசு இருந்து சொன்னா கூட பரவாயில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்கிற ஒரு தரத்துல இருந்தும் கூட முகமதுடைய இறைவன் இப்படிதான் சொல்லுவாங்க, ரப்பி முகமதுடைய இறைவன் சொல்லி ரசூல் ஆயிஷா நாயகி அன்பா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கணவர் பேரை சொல்வதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, கணவரோட ஆயிஷா நாயகி பல சந்தர்ப்பத்துல கோபமா இருந்திருக்காங்களா இல்லையா, அதானே இதுல விளங்குறது. அடிக்கடி கோபமா இருந்திருக்கான்னு விளங்குதா இல்லையா, அடிக்கடி இருந்தா தானே இது ஒரு அடையாளமா வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கோபமா இருந்தா கரெக்டா எனக்கு தெரிஞ்சு போயிடும். இப்படின்னா பல சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை பார்த்துட்டு தான் இது என்ன செய்யறாங்க, எனக்கு தெரியும் நீ கோபத்தை கோபமா இருக்கிறேன்னு நீ சொல்ல தேவையே இல்லை, நீ சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் சரி கோபத்தை எது காட்டிப்படும், ரப்பி இப்ராஹிம் போட்டேன்னா கோபம், ரப்பி முகமது போட்டேன்னு சொன்னா முகமதின் இறைவன் வார்த்தையை போட்டேன்னா நீ கோபம் இல்லாம இருக்கிற அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இல்லா இஸ்மக, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்க பேரை இந்த சொல்லத்தான் நான் தவிர்த்திருக்கிறேன் தவிர உங்களை தவிர்க்க மாட்டேன். ரப்பி இப்ராஹிம் சொல்லி முகமதுங்கிற பேரைத்தான் சொல்லாம விட்டேனே தவிர உங்களை மனசு நிறைய நான் வச்சிருக்கிறேன், அந்த கோபத்தை காட்டுவதற்கு தான் இப்படி செய்யறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கிற வார்த்தை ஹதீஸ புகாரியில 5228வது ஹதீஸாக பார்க்கலாம். அப்ப இப்படி எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களா இருந்து கூட அல்லாஹ்வுடைய தூதர்னு பார்க்காம கோபமா இருந்திருக்கிறாங்க. இது எதுக்கு நம்ம சொல்றோம், அவங்களை குறை சொல்றதுக்கு சொல்லல. நம்ம மனைவிமார்கள் இப்படிலாம் கொஞ்சம் முன்ன பின் நடந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கணும்,
அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவிமார்கள் அப்படி இருந்திருக்கும் போது இவங்க இப்படி இருந்தா என்ன ஆச்சரியம்? இதுக்கு மேல என்னத்தை எதிர்பார்க்கறீங்க? அவங்களுக்கு இருக்க முடியல இல்ல, அவங்களே பெண்ணா தானே ஆயிட்டாங்க. பெண்ணுங்கிற அந்த புரோகிராம் அந்த தன்மையில இருந்து அவங்க ஜெயிக்க முடியல தானே. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு மனைவி வீட்டுல இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா ஏதோ விசேஷமா இதை தயார் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அந்த மனைவி வீட்டுல அவங்க இருக்கிறாங்க, இந்த விசேஷமான சாப்பாட்டை வந்து நம்ம என்ன செய்வோம், கொடுத்து விடுவோம். நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் சாப்பாடு 4 நாளைக்கு வச்சிருக்க முடியும், பிரிட்ஜா இருந்துச்சு அந்த காலத்துல, அன்னைக்கே கொடுத்தாதான் உண்டு. அப்ப இந்த சாப்பாடை என்ன செய்யறாங்க, இதை விசேஷமா ஒண்ணு தயார் பண்ணி இதை வந்து நம்ம அங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஊழியர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. எங்க இன்னொரு மனைவி வீட்டுல இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுது, யாருங்கிறது வரல. சில ஹதீஸ்ல பேர்கள் முரண்பட்டு பல விதமா வருது. அது பேர் முக்கியம் இல்ல, 2 மனைவின்னு வச்சுக்கிட்டா போதும். அப்ப போனவன என்ன செய்யறாங்க, அந்த அம்மா என்ன செய்யுது, என் வீட்டுல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நீ கொடுத்து விடுவியா அப்படின்னு அந்த ஊழியர் கொண்டு வந்தார்ல. ரசூலுல்லாஹ் இருந்துகிட்டு இருக்கும் போத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலேயே அந்த தட்டை பிடிச்சி வாங்கி ஒரே தட்டுல போட்டு கீழே போட்டு உடைச்சு விட்டாங்க. இந்த மனைவி என் வீட்டுல இருக்கும்போது என்ன செய்யற நீ வந்து உங்க வீட்டுல இருந்து உள்ள சாப்பாடை கொடுத்து விடுறீங்களா? இது யார் முன்னாடி நடக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி. அதுல ஒரு ஊழியர் வந்து நிக்கும் பொழுது அவர் என்ன நினைப்பாரு, ரசூலுல்லாஹ் பத்தி என்ன நினைப்பாரு, என்ன மரியாதை இப்படி நடத்தான ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தட்டை அடிக்கிறதுன்னு வச்சா கூட மனசால் யார் இது காயப்படுத்துது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்துது. அப்ப இது மாதிரி எல்லாம் நடந்து இருந்தா நம்மளா இருந்து எங்கேயோ போயிரும், ஏறிவான் சைத்தான், அந்த மாதிரி வந்துடும். ஆனா என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சிரிச்சுக்கிட்ட, காரத்து உம்முக்கும், உங்க அம்மாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா தான் நம்ம எல்லாருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தாய். அப்ப அந்த ஊழியத்தை என்ன சொல்றாங்க, காரத்து உம்முக்கும், உங்க தாய் வந்து ரொம்ப ரோஷப்பட்டுட்டாங்க. சிம்பிளா எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் என்ன பண்றாங்க, வீட்டுல போய் அந்த வீட்டுல ஒரு தட்டு இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து இந்த இதை கொண்டு கொடுத்துரு, உடைச்சதுக்கு நியாயம் வழங்கிட்டாங்க. அவங்க தட்டை நீ உடைச்சிக்கல, உடைச்சதுல நீ வச்சுக்க, பதில் அந்த காரியத்துல நியாயத்தை கரெக்டா வழங்கிடுறாங்க. உடைச்ச தட்டெல்லாம் சேர்த்து பொறுக்கி இந்த ஓன் தட்டை நீ வச்சுக்க, ஓன் தட்டை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை நினைச்சிட்டாங்க ஊழியர்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில இருக்கிறது, 5225வது ஹதீஸ்ல நீங்க பார்க்க நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அப்ப எதுக்கு இதை சொல்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வைத்து, ஒரு ஊழியருக்கு முன்னாடி வைத்து நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துற மாதிரி, ஒரு மட்டப்படுத்துற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு மனைவியுடைய அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு சராசரியா அவங்கள்ட்ட எதிர்பார்க்க இயலாது. அவங்கள நம்ம வைத்திருக்கிற இடத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இப்படியுமா நடந்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மஹாத் நமக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடியவங்க நடந்திருப்பாங்க நமக்கு தோணும். ஆனா எதுக்கு இதெல்லாம் நடக்குது, நமக்கு ஒரு முன்மாதிரிக்கு தான். அல்லாஹ் அது மாதிரி நடக்க வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி எதிர்கொண்டாங்க, அது ஒண்ணு கண்டத்துல வரைஞ்சாங்களா, எப்படி உடைக்க போச்சுன்னு நினைஞ்சிருப்போம். நம்ம முன்னாடி வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு பொண்டாட்டி உடைச்சு என்ன செய்வீங்க, உங்க வீட்டுல உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து 2 பொண்டாட்டி மேட்டர் வேணாம், உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து ஒரு சாமான் வருது, ஒரு பாத்திரத்துல என்ன செய்யுது, ஒரு பிரியாணி கொடுத்து விடுறாங்கன்னு வைங்களேன், உங்க பொண்டாட்டி வந்து அதை வாங்கி ஒரே போட கீழே போட்டு உடைச்சா உங்க நிலைமை என்னவா இருக்கு, இப்படி லைட்டா எடுத்திருப்பீங்களா? ஆனா எடுக்கணும், என்ன செய்யணும், சரி அது அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம என்ன எதனால அந்த குழப்பம்லாம் வருது, பொம்புலன்னா இப்படித்தானே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாதிரி அப்படித்தான் இருந்திருக்கும் போது இவங்க மட்டும் வேற மாதிரியா இருப்பாங்க. அப்ப அதிகமான பெண்கள், பெண்களுடைய தன்மை என்ன இருக்கும், 1-2 பேர் ஜெயிச்சவங்களா இருப்பாங்க. இந்த தன்மை இல்லாட்டி வேற தன்மையில குறை இருக்கும், ஏதோ ஒண்ணு குறைபாடுகள் இருந்துக்கிறது, இதே மாதிரியே இருக்காது. பலவிதமான குறைபாடுகள்ல ஏதோ ஒரு குறை, ஒரு பொம்பளைட்டு இருக்கிற குறை இன்னொரு பொம்பளைட்டு இருக்காது. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையை நல்லா நிர்வாகம் பண்றது என்று சொன்னால் இப்படித்தான் நிர்வாகம் பண்ணணும். எப்படி நிர்வாகம் பண்ணணும், அவங்களுடைய சின்ன சின்ன தவறுகளை, பெண்கள்ங்கிற அந்த சுபாவத்தினால் என்னென்ன தவறுகளை நம்ம காண்கிறோமோ அதை வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை ஆக்காம சாதாரணமா எடுத்துக்கொண்டு மன்னித்து விட்டு என்ன செய்யணும், போய்கிட்டு இருந்தா. அதான் சொன்னாங்க உடைச்சிடாதேன்னாங்க. இதான் மேட்ரு வழங்குதா, சொன்னபடி நடக்கிறாங்க. நமக்கு அறிவுரை சொல்லிட்டு அவங்க நடக்காம இல்ல, அவங்க வளைஞ்ச எலும்பு நீ நிமித்த பார்க்க முடியாது, உடைச்சிட்டாங்கன்னா அப்படிதான் செய்வாங்க, அதான் தன்மை. அது போல நான் நிமித்த போனா என்ன உடைஞ்சு போயிடும், நீ உன் வீட்டுக்கு போனா என் வீட்டுக்கு போறேன் ஆயிரும். அதை நான் விரும்பல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பல. இப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட உள்ள பல குறைகளை கண்டாலும் நிறையும் இருக்கும் பாத்துக்க, வேற வேற தன்மைகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உன் மேல வைத்திருக்கிற அன்பு பாசம், உன்னை கவனிக்கிறது, உன் பிள்ளைய வளர்க்கறது, இப்படி நிறைய யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒழுக்கமா இருக்கிறது, கற்போட இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஒன்னா நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் இருக்கும்போது 1-2 படி இருந்தா போயிட்டு போகுது. அதனால என்ன இப்படியாக என்ன செய்யணும், ஆண்கள் எடுத்துக்கொண்டார்களே. ஆனால் அதுதான் நிர்வகிக்கிற முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வந்து ஒரு முன்மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு தடவை கோவப்பட்டிருக்கிறாங்க, கோபத்துடைய உச்சகட்டம் கோவப்பட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா மனைவிமார்கள் வந்து ஹப்சா நாயகி ஆயிஷா நாயகி போட்டு ரசூல்லா ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கடுமையான முறையில் ரசூல்லாட்டு சண்டை போட்டு விட்டாங்க. அப்ப இது வந்து அவங்களுக்கு ரசூல்லாவுக்கு ரொம்ப கோவம் வந்து இனிமே உங்கள்ட்ட எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு வந்து அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டாங்க, ஈலான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாச காலத்துக்கு உங்களோட எந்த தொடர்பும் இல்லைன்னு. அப்புறம் ஊர் பூரா பரவி போச்சு, ரசூல்லா மனைவிமார்களை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பரவணும்னு உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒருத்தர் ஓடுறாரு. உமரே செய்தி தெரியுமா அப்படின்னு அவர் என்னன்னு கேட்கிறாரு. இந்த கசான் நாட்டுல இருந்து படையெடுத்து வர்றா சொன்னாங்களே, அப்படியே நடந்துருச்சாப்பான்னு கேட்கிறாரு. பெரிய செய்தி மாதிரி சொன்னவன கசான் படையெடுத்து வர வந்துட்டாங்களா அப்படிங்கிறாரு அவரு. அதை விட பெரிய விஷயங்கிறாரு இவரு. அதை விட பெரிய விஷயம் என்ன, ரசூல்லா வந்து மனைவிமாரெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஒரு மாசத்துக்கு யாரோடையும் பேச மாட்டேன்னு கோவமா போய் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு மொட்டமா அந்த ஒரு மச்சி பரன்பாங்கல்ல, பரன்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு தொடர்பு வச்சுக்கிற மாட்டேன், அவ்வளவுக்கு ரசூல்லாவை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாவது நேர ரசூல்லா வந்து உமரில் நான் கோவப்பட்டு அவரு ஆடையெல்லாம் தரையில இழுபட மகள்கிட்ட ஓடுறாங்க, ஹப்சாட்ட போய். ஏன்னா அவங்க மகளும் அபூபக்கருடைய மகள் தான் இது காரணம். கடுமையான கோவமா போய் ஹப்சாட்ட கேட்கறாங்க, நீ இந்த மாதிரி ரசூல்லாவை கோவப்படுத்துற மாதிரி ரொம்ப புண்பு ராத்திரி பூரா வேதனைப்படுத்துற மாதிரி நடந்தியாமல, உண்மையா? ஆமா அப்படித்தான் செஞ்சேன் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல, ஆனா என்ன தெரிஞ்சிருக்கு, ராத்திரி முழுசும் போட்டு ரசூல்லா வந்து கஞ்சி காய்ச்சிருக்காங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல. ரசூல்லா வந்து பொறுமைக்கு சிகரம், பொறுமை கடலு, ஆனாலும் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் வந்து ரொம்ப கடுமையா இருந்திருக்கு. அப்ப உமர் அறிவுரை சொல்லுவாங்க, ஹப்சா உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இந்த மாதிரிலாம் பண்ண, உனக்கு தேவைன்னு சொன்னா தகப்பன் நான் என்கிட்ட கேள் நான் தர்றேன், நீ வந்து அனுசரிச்சு தான் போகணும் எவ்வளவோ அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ரசூல்லாட்ட வந்து என்ன செய்யறாங்க, போய் பேசினா டைவர்ஸ் எல்லாம் பண்ணல, கோவத்துல ஈலான்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு சேர மாட்டேன்னு என்ன செய்யறது, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிடுறது. சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாசம் முடிஞ்சவன என்ன செஞ்சிடணும், அது முடிஞ்சு சொல்றோம். தலாக்கல்ல இது ஒரு ஈலாவுடைய சட்டம் பின்னாடி பார்ப்போம். எதுக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய உச்சகட்ட கோபமே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கே தவிர அப்ப கூட அடிக்கல உதைக்கல. ஒரு மாசத்துக்கு நான் பேசவே மாட்டேன், ஒரு மாசத்துக்கு உங்களோட எந்த உரம் வச்சுக்கிற மாட்டேன், ஒரு மாசம் ஒதுங்கி இருந்து கொண்டார்கள். அவங்க புரியட்டுமே, ஓவரா டார்ச்சர் பண்ணக்கூடாது ஒரு அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க. அப்ப ராத்திரி முழுசும் இரவு முழுசும் இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணியாமலன்னு தகப்பனார் கேட்டு, ஆமா அப்படித்தான் பண்ணுனேன் மகளும் ஹப்சா அவர்களும் ஒத்துக்கொள்ற அளவுக்கு என்ன இருக்குது சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இது வந்து புகாரில 4913வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்கள் ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லும் என்ன பண்றாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லாம என்ன சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும். சாமுன்னா சலாம்னா சாந்தி, சாமுட நாசம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக சாந்தி உண்டாகட்டுமாக அர்த்தம். அந்த லாம விட்டுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமாயிரும், நாசம் உண்டாகட்டுமாக அர்த்தமாயிரும். ஒருத்தங்க வேணும்னு வந்து சலாம் சொல்ற மாதிரி அந்த டைப்ல தெரியும், பார்த்தா வேகத்தை சாவங்கிறது. இவன் என்ன சொல்றான்னு விளங்காது, பார்த்தா அசலாம் சொல்ற மாதிரியும் தெரியும், சாம் சொல்ற மாதிரியும் தெரியும். அப்ப இந்த மாதிரி சொல்றாங்க. ஆயிஷா நாய்க்கு கரெக்டா விளங்கிருச்சுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல, ரசூலுல்லாஹ் முன்னாடியே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற மாதிரி என்ன சொல்றான், அந்த லாவை விட்டுப்புட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறான். ஆயிஷா நாய்க்கு பயங்கரமா கணவர் இருக்காரு, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நாசமா போகணும்னு சொன்னா கோவம் வருமா இல்லையா? அப்ப சரியான கோவம் வந்து அலைக்கும் சாமு உள்ள, ஆனா உனக்கு வந்து நாசம் உண்டாகட்டும்டா, உனக்கு சாபம் உண்டாகட்டும், உனக்கு கேடு உண்டாகட்டும் சகட்டு மேலே பிடிச்சி அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கணவருக்கு முன்னாடி வைத்துக் கொண்டு ஒருவருக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம தப்புமா, நான் இருக்கும் நீ ஏன் பேசுன, நம்மளுக்கு என்ன செய்வான், ஒரு குடும்ப விஷயத்தை பேசிட்டு இருக்கும் போது மனைவி கருத்து சொன்னான்னு வைங்க, இவனுக்கு பயங்கரமா வரும். நீ எப்படி நான் சொல்லிட்டு நீ என்ன கருத்து சொல்றது, நீ பேசாம வாய முடிக்கிட்டு, ஆம்பளை பேசும்போது பொம்பளைக்கு என்ன வேலை, இதெல்லாம் இருக்கா குடும்பத்துல? ஏன் ஆம்பளை பேசும்போது பொம்பளை பேசுனா என்ன தப்பு? பேசுற விஷயம் சரியானு பார்க்கணுமே தவிர பேசவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷாவே நீ வந்து பேசின பதிலடி கரெக்ட் தான், ஆனாலும் நம்ம மென்மையா தான் பேசணும், கொஞ்சம் நுணுக்க ஹிக்மத்தா பேசணும். அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் டெக்னிக்கா தானே சொல்றான், டைரக்டா சொல்லல. இல்ல நம்மள என்ன செய்யணும், அலைக்கும் உனக்கும் ஆகட்டும்னு சொல்லிட்டா அது நல்லா இருந்திருக்கு. நீ போட்டு உடைச்சி பேசிருக்க கூடாது, அது பேசின முறைக்கு பதில் சொல்லவே கூடாதுன்னு சொல்லல. எப்படி சொல்றாங்க, நான் தான் அலைக்கும் அழகா சொல்லிவிட்டானே, நீயும் அலைக்கும் சாமு லானத்து இப்படி எல்லாம் போட்டீங்க வெளிப்படையா நீ சொன்ன, அவன் எப்படி மூடலா அடிக்கிறான் அப்படிதான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க ஒரு அறிவுரை சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது புகாரில 6024வது ஹதீஸ்ல இருக்கிறது.
அதே மாதிரி வந்து இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டாங்க. அந்த இரவு வந்து ஆயிஷா நாயகி வீட்டுல தங்கக்கூடிய ஒரு நாள். தங்கக்கூடியவர்களை வெளியே போனவன்னு என்ன ஆச்சு உங்களுக்கு வேற மாதிரி வருது. வேற மனைவிட்டு போயிருப்பாங்களோ, இப்ப இங்க இருந்துட்டு திடீர்னு ராத்திரியில காண போனவன வேற மனைவி வீட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்களோன்னு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு திரும்பி வர்றாங்களா, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பொம்பளைக்கே உள்ள தன்மை இருக்கும்ல, பேசாம அப்படி இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கண்டுக்கிட்டாங்க, என்னமோ ஒரு மேட்டர் நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், என்ன ரோசப்பட்டியா, ஒரு வேற மாதிரி பண்ணிட்டியான்னு. ஆமா, உங்களை நீங்க வந்து என்னை விட்டு போனீங்கன்னா எனக்கு ரோசம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, கஜ்ஜா சைத்தானுக்கு உன்கிட்ட சைத்தான் வந்துட்டானா, என்ன செய்யறாங்க, ஒரு வேலைக்கு வெளியே போனா உடனே அங்கதான் போன நினைச்சுக்கிறதா, உன்கிட்ட சைத்தான் வந்துட்டான உடனே அவங்க என்ன கேட்கறாங்க, மை சைத்தானும், சைத்தான் என்கிட்டயுமா சைத்தான் இருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா உன்னோட இருக்கிறான், ஒவ்வொரு மனுஷனோட இருக்கிறான். டயலாக் வேற மாதிரி மாறி போகுது, மாத்தி விடுறாங்க பாருங்க, மார்க்க வழக்க மாதிரி கொண்டு போயிடுறாங்க. என் டைமா சைத்தான் இருக்கிறான், உன் டைம் இருக்கிறான், எல்லாத்தையும் இருக்கிறான். அப்ப உங்கள் டைமா இருக்கிறான், ஆமா என் டைம் தான் இருக்கிறான் சைத்தான், ஆனா எனக்கு அவன் கட்டுப்பட்டுருவான். சைத்தான் என்கிட்ட தான் இருக்கிறான். உலாக்கின்ன ரப்பி ஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்படுற அளவுக்கு அல்லாஹ் வந்து அவன் விஷயத்தில் எனக்கு உதவி செய்து விட்டான். என்கிட்ட உள்ள சைத்தான் வந்து என்னை ஒன்றும் பண்ணிட இயலாது. ஆனா உங்கள்கிட்ட உள்ள சைத்தான் என்ன செய்வான், அந்த மாதிரி சும்மா வெளியே போனா கூட சந்தேகத்தை உண்டாக்குவான். அப்ப இந்த பொம்பளைகளுக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சாதாரண ஒரு விஷயத்துக்குலாம் என்ன செய்வாங்க, ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருந்தீங்க, அதை காணாண்டவன இந்த 100 ரூபாய் இருந்துச்சு இங்க அப்படிம்பாங்க. பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சிருந்திருப்பீங்க, சட்டையை போட்டிருப்பீங்களா, சாயந்தரம் சட்டை போய் மாட்டும்போது 100 ரூபாய் இருக்காது. ஒன்னு என்ன செய்வாங்க, காலையில இருந்துச்சு 100 ரூபாய், அது எங்க இப்ப எங்க எதுக்காக கொடுத்திருப்பான், அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. எதா இருந்தாலும் அவங்க சந்தேகம், சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்குலாம் என்ன செய்யறது, சந்தேகப்படக்கூடிய தன்மைங்கிறது பெண்கள்கிட்ட உண்டு. அது அவங்கள்ட்ட இருந்திருக்கா இல்லையா, எல்லா பெண்கள்ட்டையும் உள்ள மாதிரி ஆயிஷா நாயிட்ட வீட்டுல இருக்கிறாங்க, இது வெளியே போயிருக்கிறாங்க, இரவுல போயிட்டு உடனே வந்துட்டாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல மிஸ் ஆனவன வந்துட்டாங்க, வேற மாதிரி இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு அங்க போயிருப்பாங்களோ அங்க போயிருப்பாங்களோ அப்படியா இப்படியோ இப்படி நினைக்கிறாங்களே. இது வந்து ப்ரோக்ராமே இருக்க போய் தானே நடக்கிறாங்க. அவங்க தன்மையை அப்படி இருக்க போய் தானே இவ்வளவு சிறந்த ரலியல்லாஹு அன்ஹும்னு சொல்லக்கூடிய, நமக்கெல்லாம் தாய் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசிகள் என்று சொல்லி நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் இப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப மற்ற பெண்கள் எப்படி நடப்பாங்க, மற்ற பெண்கள் நடக்கிறது நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்வது. புருஷனா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், இதை வந்து புரிந்து கொள்ளணும். பொம்பளைங்கிற இப்பெல்லாம் இருக்கத்தான் செய்வாங்கன்னு அது ஒரு வேற மாதிரி சிரிச்சு கிரிச்சிட்டு போய் இதுக்காக சண்டையா போட்டாங்க, சைத்தான் வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டான ஒரு விஷயத்தை சொன்னாங்களே தவிர, கை நீட்டி அடிச்சது கிடையாது, ரோசப்பட்டது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது. மார்க்க விஷயத்தை சொற்பொழிவு நிகழ்த்தும் போதெல்லாம் கண்கள் சிவந்து போற அளவுக்கு எல்லாம் அப்படி மாதிரி கோவப்படுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள்ட்ட அப்படிலாம் நடந்ததா இல்ல. அதிகபட்சமா இந்த ஈலா பண்ணாங்கல்ல ஒரு மாசம், அதான் அவங்க வந்து குடும்பத்துல காட்டின ஒரு கோபமா இருந்துச்சே தவிர வேற மற்ற இடத்துல எல்லாம் சாதாரணமா தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நிர்வாகம் பண்ணுவது என்பதை விளங்கிக் கொள்ளணும், அடக்குமுறை செய்வது இல்ல. மனைவிமார்களை அடக்குமுறை செய்யற அதிகாரத்தை நமக்கு தந்த ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கேட்டா தூக்கி மிதிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் விளங்கிடக்கூடாது. அரவணைக்கணும், அவங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு குழந்தைய தாய் எப்படி டீல் பண்ணுவாளோ, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிரிச்சு செல்லமா எடுத்துட்டு போய் திட்டினா கூட என்ன செய்யறா தாய், அது சின்ன பிள்ளை அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா. அட சின்ன பிள்ளை மூத்திரம் மேஞ்சிருவா மேல, அதுக்கு கோபம் நமக்கு வருமா, இந்த குழந்தை அப்படித்தான் இருக்கு, அப்படி இல்லாட்டி தான் ஆச்சரியப்படணும். அப்ப அது என்ன செய்யறோம், சிரிப்பா ஒரு சாதாரணமா அந்த தன்மை எடுத்துக்கொள்றோமா இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆண்களுக்கு செய்ய ஆண்களுடைய கடமைகள் பெண்களுக்கு அப்புறம் சொல்லுவோம், கலந்து தான் வரும் உனக்குதா. அப்ப ஆண்கள் எப்படி எல்லாம் இந்த நிர்வாக விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்னும் பல அறிவுரைகள் இருக்கிறது.